நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனான ஸ்மார்ட் ஃபோனுக்கு 4 பயனுள்ள ட்ரிக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த 4 பயனுள்ள ட்ரிக்ஸ் உங்கள் ஃபோனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்கள் உங்களுடைய ஃபோனில் பயன்படுத்தி பாருங்க. அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், பயன்படுத்த முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் 4 பயனுள்ள ட்ரிக்ஸ். இந்த 4 பயனுள்ள ட்ரிக்ஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் நல்லா கவனிக்கலாம், சில சமயங்களில் வெயிட்டிங் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். எதுக்கு காட்டுது, அதை எப்படி நம்ம சரிப்படுத்துறது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸில் ஸ்விட்ச் அக்சஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் தவறுதலாக எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்போ இல்லை டெலகிராமோ இல்லை ஃபேஸ்புக் மெசஞ்சரோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா அதுக்குண்டான மெத்தட். நாலாவது ஒரு மிக முக்கியமான ஒரு மெத்தட் சொல்லலாம். உங்களுடைய போன்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு பகுதியில் நீங்க டேப் பண்ணும்போது அதுல பாத்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட்ல ஒரு பபிள்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். எதுக்கு நீங்க டேப் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன்ல அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட்ல ஒரு பபிள் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. அதை நம்ம எப்படி ஆஃப் பண்றது, தேவையில்லைன்னா அப்படி ஆஃப் பண்றது, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த வீடியோக்குள்ள முழுமையா போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போற ஃபியூச்சர் என்னன்னா, பிளே ஸ்டோர்ல நீங்க போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்றீங்க. ஸோ பிளே ஸ்டோர் நான் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்க வந்து டவுன்லோட் பண்ண முயற்சி பண்றீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ளிகேஷனை முயற்சி பண்றேன். ஸோ இதில் இன்ஸ்டால் பண்றேன். இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட் உங்களுக்கு காட்டும். ஸோ இது எதுக்கு காட்டுது அப்படிங்கறது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட நீங்க வந்து அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ண முயற்சி பண்றீங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் வெயிட்டிங் ஃபார் டவுன்லோட். ஸோ இது எதுக்கு காட்டுது, இது சாதாரணமாக நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி மெசேஜ் காட்டுச்சுன்னா அதை நம்ம எப்படி திருக்கிறது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க உங்களுடைய போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஆப்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்ல ஸ்டோரேஜ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் கேஷ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா இருக்கு, அதை கிளியர் பண்ணுங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ டன், டேட்டா கேஷ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இனி நீங்க என்ன பண்ணலாம், பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆன் த ஸ்பாட்ல ஃபாஸ்டா நீங்க வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இந்த ஆண்ட்ராய்ட் போன்ல உங்க போனோட செட்டிங்ஸ்ல இருக்கு, பயன்படுத்தி பாருங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போற ஃபியூச்சர் என்ன ஃபியூச்சர் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன டெமோ நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்க போனோட யூடியூபுக்கு போங்க. ஸோ ஏதாவது ஒரு வீடியோவை நீங்க ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ளே பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னுடைய வீடியோ வந்து ஒரு பிளாக் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே இருக்கு. இது எதனால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மார்க் பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணீங்க, அந்த பிளாக் ஸ்கிரீன் மறைஞ்சிரும். மறுபடியும் நீங்க ஸ்கிரீனை டச் பண்ணீங்கன்னா மறுபடியும் பிளாக் ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த எக்ஸ் மார்க் வந்து எப்படி எதனால வந்து உங்களுக்கு உங்களுடைய யூடியூபோட வீடியோல வந்து டிஸ்ப்ளே ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்றது, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க போனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. செட்டிங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் அக்சஸிபிலிட்டின்னு இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்டு சர்வீசஸ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்சஸ் இருக்கு பாருங்க, இதுல வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதை நீங்க டேப் பண்ணுங்க. சோ இதை ஆஃப் பண்ணிக்கங்க. ஆஃப் பண்றதுக்கு மறுபடியும் கன்ஃபர்மேஷன் ஓகே கொடுங்க. சோ கொடுத்துட்டீங்கன்னா இனி நீங்க யூடியூப்ல போய் நான் பார்க்கலாம். இப்போ நீங்க நல்லா கவனிக்கலாம். யூடியூப் நான் ப்ளே பண்றேன். பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்கிரீன் மறைஞ்சிருச்சு. அந்த வீடியோல உங்களுக்கு ஒரு எக்ஸ் மார்க் இருந்துச்சு, அதுவும் மறைஞ்சு போச்சு. நான் சும்மா டேப் பண்றேன் பாருங்க, இல்ல. சோ இந்த ஸ்விட்ச் அக்சஸ் வந்து நீங்க எனேபிள் பண்றது மூலமா உங்களுடைய யூடியூப்ல அந்த பிளாக் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகும். அது போக உங்களுக்கு அந்த வீடியோல வந்து ஒரு எக்ஸ் மார்க்கும் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உண்டான ஒரு ஃபியூச்சர்னு சொல்லலாம் இந்த ஸ்விட்ச் அக்சஸ். ஸோ தவறுதலாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனோட செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணீங்கன்னா அதை ஈஸியாக நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் மிகவும் பயனுள்ள ஃபீச்சர்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ மெசஞ்சரோ இல்லை டெலகிராமோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணணும். எப்படி ஷேர் பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் பார்த்த டெக்ஸ்ட்டை வந்து டேரெக்டாக வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட் மூலியமாக ஷேர் பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணுறது தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு உங்க போனோட ரீசன்ட் கீயை டேப் பண்ணுங்க. அதுல நீங்க வாட்ஸ்அப் இருக்கும். சோ வாட்ஸ்அப்போட மேல பாத்தீங்கன்னா ஐகான் இருக்கும், அந்த லோகோ ஐகான், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா ஓபன் இன் பாப்அப் வியூ, அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நீங்க அதுக்குள்ள ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், சோ ஏதாவது ஒரு ஆப் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இந்த பேஜை வந்து நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம். குரோம் ஓபன் பண்ணுங்க, ஏதாவது ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்க டிராக் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதை அழுத்தி பிடிச்சிட்டு நீங்க வந்து இப்படி கொண்டு போகலாம். பாத்தீங்களா, இந்த மாதிரி யூடியூப் தீம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ல டிராக் அண்ட் டிராப் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இன்னொரு அப்ளிகேஷன்ல இருந்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஈஸியா டிராக் பண்ணி ஷேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியும் இந்த ஆண்ட்ராய்ட் போன்ல இருக்கு, பயன்படுத்தி பாருங்க. நாலாவது பார்க்க போற ஃபியூச்சர் மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர் சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட போன்ல பாத்தீங்கன்னா நான் என்னோட விரல்களை கொண்டு நான் வந்து ஒரு இடத்துல டேப் பண்றேன். டேப் பண்ணும்போது நீங்க நல்லா பார்க்கலாம், ஒரு ஒயிட் பபிள் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் ஸ்கிரீன்ல. நல்லா பாருங்க, இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இது
எப்படி டிஸ்பிளே ஆகுது, இது நமக்கு தேவையில்லைன்னா இதை நம்ம ஆஃப் பண்ணலாம். ஸோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வீடியோ டியூட்டோரியல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி டச் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஒயிட் பபிள் வந்து டிஸ்பிளே ஆகிறதுனால மற்றவங்களும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இவர் வந்து எங்கே வந்து டேப் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து தேவையில்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பில்டிங் நம்பர் 7 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா இந்த அபவுட் ஃபோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் இருக்கு, பார்த்தீங்கன்னா இதில் ஷோ டேப்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இதை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் மறுபடியும் என்ன செய்யறேன், ஒரு எம்டி ஸ்க்ரீனில் வந்து நான் டேப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் எந்த வித அறிகுறியும் இல்லை, அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் பபுள் இல்லை, முன்னாடி பார்த்தது இப்போ இல்லை. ஸோ நான் ஆஃப் பண்ணதால உங்களுக்கு வந்து இதில் டிஸ்பிளே ஆகலை. மறுபடியும் நீங்கள் செட்டிங்ஸ் போங்க, டெவலப்பர் ஆப்ஷன், இன்புட் பக்கத்தில் ஷோ டேப்ஸ் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இப்போ நீங்கள் டேப் பண்ணீங்கன்னா மறுபடியும் டிஸ்பிளே ஆகும். வாவ், அருமை, பயன்படுத்தி பாருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் 4 பயனுள்ள ட்ரிக்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.